மக்கள் மிக பெரும் பட்டினி அதாவது ஏற்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட உணவு தடை இலங்கை அரசாங்கத்தால் முழுமையாக ஏற்படுத்தப்பட்டது. தண்ணீர் விட்டு கஞ்சியாக காய்த்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்புகள், அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகம், மருத்துவ பிரிவுகள், பல்வேறு சேவை செய்யும் பிரிவுகள் மக்களுக்கு இந்த கஞ்சியை பட்டினியிலிருந்து மக்கள் சாகக்கூடாது என்பதற்காக இறுதி வரையும் கஞ்சியை காய்த்து கொடுத்தார்கள். உப்பில்லா கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இலங்கை இலங்கையில நினைவு கூறக்கூடிய வகையில இப்போது இலங்கை உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. பிரவுன் அவர்கள் சொல்லுகின்றார், இந்த பிரம்டன் சொல்லுகின்றார், அவர் ஒரு எங்களுடைய இறுதி யுத்தம் நடந்த காலப்பகுதி பின்பும் தமிழ் மக்கள் முகாம்களில் இருக்கின்ற பொழுதும் கூட அவர்களை சென்று பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை செய்த ஒரு இனப்பற்றாளர், தமிழ் இனப்பற்றாளர், ஒரு சுகாதார பெற்றுள்ளவர். தமிழ் மக்கள் இனப்படுகொலை நடந்தது, அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் என்பதில் உறுதியாக. எனவே அவர் அந்த நிறைவை சொல்லிவிட்டார். 2021 சொல்லுவேன், நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் நீங்கள் ஈழத்தில் அடித்தால் அது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த தூவி பெறும். எனவே இந்த நகர சபை எல்லைக்குள் நான் ஒரு காணி ஒதுக்கி, ஒரு லேண்ட் ஒதுக்கி, ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு மகமன் திறக்கப்படும் என்று அந்த நேரமே அவர் தமிழ் மக்களோடு சேர்ந்து அவரோடு சேர்ந்து என்கிற தமிழ் அமைப்புகளை தெரியப்படுத்தி இருந்தார். 1948 பல்வேறு படுகொலைகளை செய்தார்கள். ஒரு படுகொலை இல்லை, பல்வேறு படுகொலைகளை செய்தார்கள். இன்றைக்கும் படுகொலை செய்கிறார்கள், இன்றைக்கும் இனப்படுகொலை நடக்கும். ஆனால் அந்த இனப்படுகொலை 2009 உச்சம் கொண்டு அதில் ஆடும் கட்சியாக இருந்தா என்ன, எதிர்கட்சியாக இருந்தா என்ன, சஜித் தரப்பாக இருந்தா என்ன, மைந்த அதாவது யுஎன்பியா இருந்தா என்ன, ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் சுதந்திர கட்சியாக இருந்தார் என்ன, மொட்டு கட்சியாக இருந்தார் என்ன, ஜேவிபியாக இருந்தார் என்ன, என்பிபியா இருந்தார், அந்த அனைத்து சிங்கள கட்சிகள் அனைத்தும் ஒரு லைன்ல நிற்கிறார்கள். கனடாவில் நடந்த இந்த திறப்பு விழாக்கு பின்பு, இனப்படுகொலை நினைவுக்கு திறக்கப்பட்ட பின்பு அந்த சிங்கள தரப்பு கட்டும் சீட்டம் கொண்டுகிறார். கனடாவுக்கு சென்ற ஒரு ஈழத்தமிழர் இந்த கரியான சங்கரியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி இந்த அமைச்சராக இருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும், அதே நேரத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராகவும், மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற பேர் அரசு உள்நாட்டில் கனடாவின் தூதுவரை அழைச்சி மிக பெரும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறோம். திரு சுமந்திரன் அவர் பின்கந்து பதவான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இதை கொண்டு வந்தது திரு சம்பந்தன் ஐயா அவர்கள். ஆனால் இந்த சுமந்திரன் வந்த நாளில் இருந்து முதலாவது செய்த வேலை முழுக்க கொழும்பு தமிழர் உத்தியோகபூர்வற்ற சிங்கள பேரினவாத அரசினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த சுமந்திரன் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஐக்கிய நாட்டு சபைகளில் மனிதர்கள் காப்பது சென்று அங்க ஈழ மக்களுக்கு இனப்படுதல் நடக்கவில்லை என்று கடுமையாக சிங்கள பேரினவாத அரசு சார்பாக குரல் கொடுத்து வர்றார் இந்த திரு சுமந்திரன். மிக 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 மோசமான நபர் தான் சுமந்திரன். அவர் இப்படி துடைச்சி அளிக்கப்பட வேண்டும். அவர் மக்கள் துடைச்சிட்டான், மக்கள் நிராகரிச்சிட்டான், கட்சிகளை கொத்தி பிடிச்சோண்டு இருக்கிறார். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய பாலா மாஸ்டர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசி, வணக்கம் நேயர்களே. இவ்வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அனுஷ்டிப்பதற்கு ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் தயார்படுத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான காலப்பகுதியில் கனடாவின் பிரம்டன் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களால். அதன் பின்னர் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் எதிர்நிலை கருத்துக்களை அரசு சார்ந்திருக்கக்கூடியவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தாயக மக்கள் அழுகைகளோடும் ஆதங்கங்களோடும் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு தயாராகின்றார்கள். புலம்பெயர்ந்த தேசமும் அதற்கு இணையாக தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான காலப்பகுதியில் அந்த பகுதியிலே இறுதி வரை இருந்தவர் என்கின்ற ரீதியில் உங்களுடைய மனப்பதிவுகளும் உங்களுடைய பார்வையும் எப்படி இருக்கு? நிச்சயமாக இந்த வாரம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற வாரமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்கள், தமிழக தமிழர்கள் எல்லோருமே இந்த வாரத்தில் இந்த இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து
பல்வேறு நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நிகழ்வுகளான ஒன்று கஞ்சி வழங்கல் நிகழ்வு. அந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வை ஏன் வழங்குகின்றார்கள் என்றால், இன்று 16 வருடங்கள், அதாவது வார ஞாயிற்றுக்கிழமையோட 16 வருடங்கள் ஆகின்றன அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம். 1,46,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதே நேரத்தில் மக்கள் மிக பெரும் பட்டினி அதாவது ஏற்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட உணவு தடை இலங்கை அரசாங்கத்தால் முழுமையாக ஏற்படுத்தப்பட்டது. எனவே அங்கு உணவு இருக்கவில்லை. எனவே இருக்கின்ற அரிசியை கஞ்சியாக தண்ணீர் விட்டு கஞ்சியாக காய்ச்சி தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்புகள், அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகம், மருத்துவ பிரிவுகள், பல்வேறு சேவை செய்யும் பிரிவுகள் வந்து மக்களுக்கு வந்து இந்த கஞ்சியை பட்டினியிலிருந்து மக்கள் சாகக்கூடாது என்பதற்காக இறுதி வரையும் கஞ்சியை காய்த்து கொடுத்தார்கள். அதாவது தண்ணியையும் அரிசியையும் விட்டு நெருப்பில் வேக வைத்து அதை கஞ்சியாக கொடுத்தார்கள். அப்போது உப்பு கூட இருக்கவில்லை. ஆனால் கடற்பிரதேசம் இருந்தது. அந்த கடற்பிரதேசம் உப்பு நீர் இருந்தது. ஆனால் எங்களுக்கு உப்பு இருக்கவில்லை. எனவே உப்பில்லா கஞ்சி தான் காய்ச்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இலங்கையில நினைவு கூறக்கூடிய வகையில் இப்போது இலங்கை உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. என்னத்தை எங்களுக்கு செய்தார்களோ அதெல்லாம் சுத்தி அவருக்கு வருது. எங்களுக்கு எப்படி பொருளாதார தடையை போட்டார்களோ, இப்படி முழுமையாக மக்களை கொண்டார்களோ, அதே மாதிரி பொருளாதார தடை இலங்கைக்கு ஏற்பட்டது. பொருளாதார இழப்பு இலங்கையை ஸ்தம்பித்தது. எனவே என்னென்னத்தை எங்களுக்கு செய்தார்களோ அதெல்லாம் இப்போது இலங்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இப்போது கஞ்சி காய்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இந்த வாரம் வந்து கஞ்சி காய்த்து ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினுடைய நினைவு நாள் நிகழ்வுக்குரிய தயார்படுத்தலும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது கனடாவில் மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கனடாவிலே வந்து ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பேட்ரிக் ப்ரவுன் அந்த நகர பிதா அவர்களினால் அது பிரம்டன் என்ற பிரதேசத்திலே அந்த நகர பிதாவால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து உண்மையிலே அது எப்படி அந்த நினைவு தூவி வந்தது என்று சொன்னால், 2021 ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருந்தது. அந்த நினைவு தூவியை அதனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், ஊடகங்கள் அப்படி வந்திருக்கு, துணைவேந்தர் இலங்கை அரசாங்கத்தால் ஜனாதிபதிக்கு விசுவாசமாக ஒரு தெரிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில், ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்ட அதுக்கு விசுவாசமாக அங்கிருந்த இனப்படுகொலை நினைவு தூவியை அகற்றுவதற்குரிய ஒத்துழைப்பை அங்கே கொடுத்திருந்தார். அப்போது அது அகற்றுகின்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள், மக்கள், தமிழ் மக்களால் மிக பெரும் கொந்தளிப்பு, உலகளாவிய ரீதியிலும் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. இந்த ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை உடனடியாக கொண்டு வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. வெடிக்கின்ற பொழுது மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சியெல்லாம் தமிழகம் எங்கு உலகம் எங்கும் எடுக்கின்ற பொழுது இளைஞர் சங்கம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மக்கள் கொந்தளிக்க தொடங்கினார்கள். எனவே அந்த இடிக்கிற தூவியை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். பின்பு ஒரு நினைவு தூவி பல்கலைக்கழக மாணவர்களால் மக்களின் உதவியோட அங்கே நிறுவினார்கள். அதிலிருந்து தான் கனடாவினுடைய நகரபிதா இந்த பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் சொல்லுகின்றார், இந்த பிரம்டன் நகரபிதா சொல்லுகின்றார், அவர் ஒரு எங்களுடைய இறுதி யுத்தம் நடந்த காலப்பகுதி பின்பும் தமிழ் மக்கள் முகாம்களில் இருக்கின்ற பொழுதும் கூட அவர்களை சென்று பார்ப்பதற்கான ஒரு முயற்சியை செய்த ஒரு இனப்பற்றாளர், தமிழ் இனப்பற்றாளர், ஒரு சுகாதார பெற்றுள்ளவர். தமிழ் மக்கள் வந்து இனப்படுகொலை நடந்தது, அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் என்பதில் உறுதியாகவுள்ளவர். எனவே அவர் அந்த நிலைமை சொல்லிவிட்டார். 2021 ஆண்டு சொல்லுவார், நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் நீங்கள் ஈழத்தில் அடித்தால் அது உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த தூவி வரும். எனவே இந்த நகர சபை எல்லைக்குள் நான் ஒரு காணி ஒதுக்கி, ஒரு லேண்ட் ஒதுக்கி, ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு மகமன் திறக்கப்படும் என்று அந்த நேரமே அவர் தமிழ் மக்களோடு சேர்ந்து என்கிற தமிழ் அமைப்புகளை தெரியப்படுத்தி இருந்தார். இந்த பிரம்டன் நகரபிதா சொல்லியிருந்தார். எனவே அந்த பேட்ரிக் ப்ரவுன் உண்மையிலேயே அதுக்கான முழு ஒத்துழைப்பை அவர் வழங்கியிருந்தார். அந்த வகையில் வந்து அது கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. பிரம்டன் தமிழ் சங்கம், மற்ற பிரம்டன் மூத்தோர் சங்கம், இப்படியான பல்வேறு தமிழ் சங்கங்கள் அங்கே இருக்கின்றன. அவர்கள் இணைந்து அந்த நகர சபையோடு இணைந்து அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் ஒன்று திறப்பதற்கான, நினைவு தூவி ஒன்று திறப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற ஆர்கிடெக்ட் அவர்களோடும், தமிழ் தேசியத்தோடு செயற்படுகிறவர்களோடும், மற்ற போராளிகள், மெல்போர் மக்களோடும்
தொடர்புகளை கொண்டு இதுக்கு ஒரு மாதிரி வரைபடம் தருமாறு உலகளாவிய ரீதியில் கேட்டிருந்தார்கள். அப்படி மாதிரி வரைபடம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அல்லது அந்த நினைவகம் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு மாதிரி வரைபடங்களை அவர்கள் சேகரித்தார்கள். சேகரித்து அதில் ஒன்றை தெரிவு செய்தார்கள். தெரிவு செய்து பிறகு நகர சபையோடு டிஸ்கஸ் பண்ணி பிறகு ஒரு மாற்றங்களை செய்து ஒரு 1948 ஆண்டுக்கு பிற்பாடு எப்படி இலங்கை பேரினவாத அரசால் சிங்களவர்களுக்கு அதாவது சுதந்திரம் பிரித்தானியா கொடுத்த பின்பு 1948 பிறகு எப்படி எங்களை தமிழ் மக்களை இனப்படுகொலைகளை தொடர்ச்சியாக திட்டமிட்டு இலங்கையில தமிழ் தேசிய இனம் ஒன்று இல்லை, தமிழினம் இல்லை என்பதை அடிப்பதற்காக 1948 பல்வேறு படுகொலைகளை செய்தார்கள். ஒரு படுகொலை இல்லை, பல்வேறு படுகொலைகளை செய்தார்கள். இன்றைக்கும் படுகொலை செய்கிறார்கள், இன்றைக்கும் இனப்படுகொலை நடக்கு. ஆனால் அந்த இனப்படுகொலை 2009 உச்சம் கொண்டு பிறகு தொடர்கின்றது. சரிதான், மறைமுகமாகவும் நேரடியாகவும் தொடர்கின்றது. அந்த இனப்படுகொலை 2009 இறுதி வரை நடந்த இனப்படுகொலை என்ற பல்வேறு விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அது கடந்த வாரம் அதாவது இந்த இனப்படுகொலை நடந்த விடயத்தை, இந்த இறுதி செய்யப்பட்ட அந்த விடயத்தை, அந்த வரைபடத்தை வந்து கனடிய தமிழர் தேசிய பேரவையிட்ட கொடுத்து அவர்களுடைய ஒப்புதல்களும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய ஒப்புதல்களும் நகர சபையினுடைய ஒப்புதல்களும் அது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4.8 மீட்டர் உயரமான அந்த நினைவு இனப்படுகொலை நினைவு முற்றம் அந்த சின்னம் கடந்த வாரம் பேட்ரிக் பிரவுனால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் முக்கிய பிரமுகர்கள் மற்றது தமிழ் தேசியம் அந்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் எல்லோரும் அதில் பங்கு பெற்றினார்கள். உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை ஊடகங்களின் ஊடாகவும் நேரடிகளூடாகவும் பார்த்தார்கள். எங்களுக்கு எல்லோரும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று உருவாகியிருக்கின்றது. என்ன மாற்றம் என்றால், எங்களுக்கு விடுதலை நிச்சயம், உலகமும் நாங்கள் தேர்ந்த சர்வதேசத்தை நீதி, அதாவது உலகமே திரண்டு வந்து எங்களோட சிங்கள பேரினவாத அரசோடு சேர்ந்து அளித்த இந்த படுகொலை தமிழ் மக்களை படுகொலை செய்தார்கள். எனவே இந்த உலக மக்கள், தமிழீழ மக்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அந்த நாடுகளில் இருக்கின்ற அரசுகளுக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாக இந்த கனடிய நீங்கள் கூறுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வானது நடந்திருக்கின்றது. அது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஓர் ஆறுதலாக அவர்கள் பார்க்கின்ற சூழ்நிலையில் இலங்கை அரசு இது தொடர்பில் எதிர்வினையாற்றி இருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி, அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இராணுவ அதிகாரியாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கடுமையான எச்சரிக்கையும் பெற்றிருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த விவகாரம் இலங்கையில் கடும் எதிர்வினைகள் ஆற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கனடிய தூதுவரை அழைத்தே இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஒரு சம்பவம் இலங்கையில் பெரும் கொந்தளிப்பாக மாறி இருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கையினுடைய அரசாங்கம் அதுல ஆளும் கட்சியாக இருந்தா என்ன, எதிர்கட்சியாக இருந்தா என்ன, சஜித் தரப்பாக இருந்தா என்ன, மைந்த அதாவது யுஎன்பியா இருந்தா என்ன, ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன, மொட்டு கட்சியாக இருந்தால் என்ன, ஜேவிபியாக இருந்தால் என்ன, என்பிபியா இருந்தால் அந்த அனைத்து சிங்கள கட்சிகள் அனைத்தும் ஒரு லைன்ல நிற்கிறார்கள். அதாவது தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்கப்படவில்லை என்று பல்வேறு இந்த கனடாவிடம் நடந்த இந்த திறப்பு விழாக்கு பின்பு, இனப்படுகொலை நினைவு திறக்கப்பட்ட பின்பு அந்த சிங்கள தரப்பு கட்டும் சீற்றம் கொள்ளுகிறது. அந்த ஒரு வடிவமாக விஜித ஹேரத் அவர்கள் அதுல முதல் வேகமாக கடுமையாக நின்றது. இனப்படுகொலையை இங்கே நடக்கல என்று சொல்லி கடுமையாக நின்றது நாமல் ராஜபக்ச. பின்னர் பொவ்வர்தராக அலிசப்டி கடுமையாக நின்றார் முன்னாள் வெளியுறவு அமைச்சர். பின்னர் விஜித கேரத் வெளியுறவு அமைச்சர். நீங்க சொன்ன மாதிரி உள்நாட்டு முன்னைய நாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ராணுவ அதிகாரி. அவர் இன்றைக்கு உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக. இன்றைக்கு அவர் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வளவு எங்களுக்கு இந்த எதிரான கருத்துக்களை எங்களை அடிக்கிறதுக்கு கடுமையாக நின்ற சரத் வீரசேகரா. அதே மாதிரியான ஒரு பதவி கனடாவில் ஒரு ஈழத்தமிழருக்கு. எப்படி இந்த இனப்படுகொலையில் இருந்து ஈழத்தில் வாழ முடியாது என்று சொல்லி கனடாவுக்கு சென்ற ஒரு ஈழத்தமிழர் இன்றைக்கு கரியானந்த் சங்கரியா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் அதே நேரத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராகவும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கின்றார். அதே மாதிரி பாருங்க எப்படி காலங்கள் வந்திருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த சிங்கள பேரிடவாத இந்த அமைச்சர்கள், எம்பிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் என்று ஒரு லைன் நின்று விஜித கேரத் கனடிய தூதர் அழைச்சி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். இது மாத்திரமின்றி அந்த கனடாவில வந்து இந்த நினைவு தூவி ஆரம்பிக்கிற பணி 2021 ஆரம்பிக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற தூதரகம், சிங்கள தூதரகம், ஸ்ரீலங்கா தூதரகத்தினூடாக அதிகாரிகள் அங்கே இருக்கின்ற சிங்கள மக்களை ஏவி
இதுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை தடுக்கிற முயற்சியில் தொடர்ச்சியாக கனடிய அரசாங்கத்துக்கும் மற்ற அந்த தமிழ் அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்த பிரண்டன் நகரசபைக்கு எதிராக போராட்டங்களை செய்தார்கள். அதே நேரத்தில் இனப்படுகொலை கல்வி வாரம் என்பதை கனடாவில் பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனுக்கு போனது. அதை எதிர்த்து கூட நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வடக்கு சிங்கள மக்கள் போட்டிருக்கிறார்கள். அது சிங்கள அரசும் சிங்கள மக்களை உருவாக்கி அவர்கள் ஏவி, இது ஒரு தீவிரவாதம், ஏவி தமிழ் மக்களுக்கு எதிரான வழக்குகளை கனடிய உச்ச நீதிமன்றத்தில் போட்டு அது கூட நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் சிங்கள பேரினவாத அரசு உள்நாட்டில் கனடாவின் தூதுவரை அழைச்சி மிக பெரும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனாலும் இதை ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது, இது கனடாவில் மட்டுமின்றி நாங்கள் லண்டனிலும் இனவு தூவியக்கு நிலப்படுகிற நடந்தது இனவு தூவியை நிறுவன முயற்சியில் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தந்திருக்கு. அந்த முயற்சியில் ஈடுபடுற ஆரம்ப ஒரு சிந்தனைகள் எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்குது. இப்படி பிரான்ஸ், சுவிஸ், பல்வேறு நாடுகளில் இதே இந்தியாவில் ஏற்கனவே ஒரு நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சி எல்லா நாடுகளிலும் இந்த நினைவு நிறுவப்படும். அதில் மாற்றி கதைக்கிறோம்ல, எந்தெந்த நாடுகள் இலங்கை அரசாங்கம் எந்தெந்த அழுத்தம் கொடுத்தாலும் நான் அந்தந்த நாடுகளில் வாடுகின்ற நகர சபை நாங்கள் அணுகி எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். எனவே எங்களுக்கு இனப்படுதல் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி எங்களை இளையோர்களை கூடாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து இங்கேயும் லண்டனும் உருவாக்குவோம். நிச்சயமாக இந்த இலங்கை பேரினவாத அரசு நீங்க சொன்னீங்கள் இனப்படுகொலை நடக்கல என்று சொல்லி அந்த தூதுவரை சொல்லியிருக்கு. ஏன் சுமந்திரன், திரு சுமந்திரன் அவர் பின்கணக்கு பதவான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்தார். இதை கொண்டு வந்தது திரு சம்பந்தன் ஐயா அவர்கள். ஆனால் இந்த சுமந்திரன் வந்த நாளில் இருந்து முதலாவது செய்த வேலை முழுக்க கொழும்பு தமிழர் உத்தியோகபூர்வற்ற சிங்கள பேரினவாத அரசினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த சுமந்திரன் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஐக்கிய நாட்டு சபையில் மனிதர்கள் காப்பாடு சென்று அங்கே ஈழ மக்களுக்கு இனப்படுதல் நடக்கவில்லை என்று கடுமையாக சிங்கள பேரினவாத அரசு சார்பாக குரல் கொடுத்து வரலாம் இந்த திரு சுமந்திரன். இந்த சுமந்திரன் அவருக்கு ஆதரவாளர்கள் கூட கனடாவில் இந்த இனப்படுகிற இந்த நினைவு நிறுவுவதற்கு எதிராக கூட அவருடைய ஆதரவாளர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த சுமந்திரன் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமை விட்டாச்சு சின்னாவினமாக்கி விட்டார். இப்ப தமிழரசு கட்சியை முடச்சு விட்டார், ஜனநாயகத்தை சீரழிச்சு விட்டார். இன்றைக்கு பட்ரிக் பிரவுன் பேசுகின்ற பொழுது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறுங்கள், பிரம்டன் நகரசபையை விட்டு அல்லது கனடாவை விட்டு வெளியேறுங்கள் என்று தீர்க்க சட்டமா நல்ல முறையாக பேசியிருக்கிறார் ஸ்ட்ராங்க. இதே போலதான் அதை ஒட்டி நான் பார்த்தேன் ஒரு ஊடகத்தினூடாக வவுனியாவில் டாக்டர் சிவபவன் முன்னே நான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேசியிருக்கிறார். தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் உடனடியாக நீங்கள் இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளாதபடியே கட்சியில இருந்து முதல் வெளியேறுங்க. நாங்கள் சொல்றோம் வடக்கு கிழக்கில் இருந்து முதல் சுமந்திரன் வெளியேறணும், கொழும்பு சுமந்திரன். ஏனென்று சொன்னால் அவர் உண்மையில் இது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட இன்னும் திறக்கவில்லை. இன்றைக்கு இனப்படுகொலைக்கு எதிராக தமிழனுக்குள்ளே ஆள் இருக்கு. எனவே இலங்கை அரசாங்கம் இனப்படுகொலை நடக்கல சுமந்திரன் மீது நீங்கள் எப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவர் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதான் மக்களை நேசிப்பதற்கான பொதுச் செயலாளர்களை தன்னை வளர்ப்பதற்காகவும் தான் உலகம் வளம் பெறுவதற்காகவும் சிங்கள பேரினவாத அரசின் உத்தியோகபூர்வற்ற வெளியுறவு அமைச்சராகவும் சிங்கள பேரினவாத அரசின் தமிழருக்கு எதிராக இடப்பாட்டை உலக கொண்டு செல்வதற்கான பதவிதான் அந்த பொதுச் செயலாளர் பதவி. இந்த பதவியை எடுத்து வச்சிருக்கிறார். அதனூடாக பாராளுமன்றத்தை தேசிய பட்டியலை தட்டி கழிச்சு போட்டு ராசானி ரிசைன் பண்ணு அதையும் எடுத்துக்கொண்டு அங்கே போய் எங்களை ஐக்கிய ராஜ்ய பலப்படுத்த திரு கஜேந்திரகுமார் பொன்னமலை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சியோடு நான் சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இந்த ஐக்கிய ராஜ்ய கைவிடுங்க உண்டு. எனவே இலங்கை அரசாங்கம் 6ஆம் திருத்த சட்டத்தினூடாகத்தான் இலங்கையில தமிழீழம் கேட்க முடியாதுன்னு சொல்லி 6வது திருத்தம் இன்றைக்கு 22, 21 திருத்த சட்டம் வந்துட்டு அந்த 6வது திருத்த சட்டம் தான் சொல்லுது. ஜாப்பிலே இல்லை, இலங்கை அரசியல் ஜாப்பிலே இல்லை, திருத்த சட்டத்தினூடாக கொண்டு வந்திருக்கு. அதை ஐக்கிய ராஜ்ய என்ற ஒரு அரசியல் ஜாப் என்ன சொல்றது, ஐக்கிய ராஜ்யோட ஜாப்பிலேயே அதை கொண்டு வரேன். தமிழிடம் கேட்க இயலாது, நாடு ரெண்டா பிளவு அடையலாது, ஒன்றுபட்ட இலங்கை, பிரிக்கப்பட முடியாத இலங்கை, அப்படி அந்த ஆபீசராகவே ஜாப்பில கொண்டு வரேன். எனவே அது ஜாப்பில இருக்கே இல்லை, திருத்த சட்டத்தின் மூலம் இருக்கு. இது சுமந்திரன் கொண்டு வர ஜாப்பில மிக 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 மோசமான நபர் தான் சுமந்திரன். அவர் இப்படி துடைச்சி அளிக்கப்பட வேண்டும். அவர் மக்கள் துடைச்சிட்டோம், மக்கள் நிராகரிச்சிட்டோம், கட்சிகளை கொத்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். கட்சியில இருக்கிற உறுப்பினர்களை நான் அன்பா கேட்கிறேன், நீங்கள் கட்சியில இருந்த ஆடு நிராகரிங்க. ஜனநாயக தலைவர், ஜனநாயகத்தை முதல் மதியுங்க.
என்று நீங்கள் அவர் மீது இப்படி குற்றச்சாட்டுக்களை கூறினாலும் கூட அவர்கள் கூறுகின்றார்கள் என்று வடக்கு கிழக்கில் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. அதை நீங்கள் கூறுவது போன்று திருகோணமலையில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போன்று முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என்று கூற முடியாது, வவுனியாவில் தோல்வியடைந்திருக்கின்றது. கிளிநொச்சி, அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அவர்களுடைய முயற்சியினால் வெற்றி என்று கூறுகின்றார். அவர்தான் அதான் பேஸ்புக்ல ஒருதான் எழுதியிருந்தவராம். நான் உலகத்திலாம் பார்த்தேன். முல்லைத்தீவு ரவிகரனோடு கிளிநொச்சி சிறிதரனோடு என்று எழுதப்பட்டிருந்தான். இன்னொருவர் சுமந்திரன் ஆதரவோடு சொன்னார், யாழ்ப்பாணம் சுமந்திரனோடு என்று. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், யாழ்ப்பாணம் சுமந்திரன் சொந்த தொகுதியான அவற்றை சொந்த ஊரான அந்த குடத்தனை பக்கத்தில் வடமராட்சி பிரதேசத்திலே அங்கு ஒரு முன்னை நாள் போராளி தமிழரசு கட்சியின் ஊடாக அந்த பிரதேச சபைக்கு போட்டியிட முனைந்தவர். அதுக்குரிய வாய்ப்பை தமிழரசு கட்சியிலும் திரு சுமந்திரன் நிறுக்கி விட்டார். நான் இப்போ திரு சுமந்திரன் சொன்னாலும் இதில் எழுதிவினோம். ஏன் நீங்கள் திருவாண்டு சொன்னீங்க? அப்படி கூட சொன்னாலும் கஷ்டமா இருக்கு. திருவே சொன்ன கஷ்டமா இருக்கு. நான் அந்த ஒரு அந்த ஒரு நடைமுறையின்படி அதை சொல்றேன். அதை சொன்னால் ஐயா என்று கூற வேண்டும், ஐயா என்று கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஓ, அப்படியும் இருக்கு. திரு சொன்னதுக்கே இருக்கிறார்கள். திருவண்ணு சொல்லாதீங்க கொண்டு திரு சுமந்திரனை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்படி எழுதுறாங்க. அதை நான் வாரதை சொல்றேன். ஆனால் அந்த தொகுதியிலேயே தமிழரசு கட்சி அவருடைய தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. வட்டாரம், அதாவது வட்டாரம், ஒரு வட்டாரம். அவருடைய பூர்வீகமான வீடு இருக்கக்கூடிய அவர் பிறந்த மண். தெளிவாக நாங்கள் சொல்லணும். அவருடைய வட்டாரத்தில் இருந்து அந்த உறுப்பினர் தெரிவிக்கான அந்த தெரிவில இருந்து அவர் நிறுத்தப்பட்டால் தோற்கப்பட்டு, அவருடைய வீட்டை சுத்தி அவர் தோற்கடிக்கப்பட்டார். மாவட்டத்திலே அவர் தோற்கடிக்கப்பட்டார். எம்பிக்கு யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில தமிழரசு கட்சி கிடைச்ச வாக்கு ஒரு தேசியத்துக்கான வாக்கு, சுதந்திரனுக்கானது இல்லை. அதே மாதிரி தமிழகத்தில் கிடைச்ச வாக்குகள் தேசியம். எல்லா கட்சிகளும் இந்த ஒரு ஸ்டாண்ட உள்ளூராட்சி சபை தேர்தல் எடுத்தது. வடக்கு கிழக்கில் வந்து 3 சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடியா இருக்கு. இன்னொரு 3 சபையில சம உறுப்பினர்களை பெற்றிருக்கு. ஆனால் உண்மையிலே இன்னும் தமிழ் தேசிய பரப்பிற கட்சிகள் 4 முனைகளாக போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. அது கூட்டி பார்த்தால் கணிசமான ஆசனங்கள் வந்திருக்கு வடகிழக்கு. ஆனால் ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கிறது. சுமந்திரன் வெளியில போனார் என்றால் நான் நினைக்கிறேன் 4 தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு எல்லா சபையிலும் ஆட்சி அமைப்பார்கள். அந்த எல்லா பிரதேசங்களும் வடகிழக்கு பிரதேசம் தங்களுக்குரிய வளங்களை திரட்டி அந்தந்த பிரதேச சின்ன முன்னேற்றங்களை செய்வார். பெரிய ஒரு மாநகர சபை சில அதிகாரங்களை கொண்டிருக்கும், நகர சபை அந்த பிரதேசத்துக்கு சில அதிகாரம் கொண்டிருக்கும், அதே போல பிரதேச சபை சில அதிகாரங்களை கொண்டிருக்கும். ஒரு சபைகளும் ஒரு விதமான சின்ன சின்ன அதிகாரங்கள். அந்தந்த பிரதேசத்தில் லைட்டை போட்டு ரோட்டை போடுற அப்படியான வேலைகள், கிளீன் பண்ற சுத்தம் வச்சிருக்க அப்படியான வேலைகள் ஒரு சிறப்பாக நடக்கும். எப்படி என்றால் 4 தேசிய கட்சிகளும் இணைகிறதுக்கு அதுக்கு தடைக்கல்லாக இருப்பது திரு சுமந்திரன். இந்த சுமந்திரனை நீங்க தமிழரசு கட்சியிலிருந்து மக்கள் முதல்வர் உறுப்பினர்கள் இப்ப மக்கள் எல்லாம் ஆயிடுச்சு, தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஆயிடுச்சு வெளியில விட்டால் எல்லா சபையிலும் தமிழ் தேசிய பரப்பினக கட்சிகள் ஒருங்கிணைந்து சபைகள் அமைப்பார்கள். அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த அமைப்புகள், தமிழர்கள், தேசிய செயற்பாட்டு அமைப்புகள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் கனடாவில் நடந்திருக்கின்ற இந்த இனப்படுகொலை நிறுவப்பட்ட இந்த நினைவு தூவியை, அதாவது இதை பார்த்து உண்மையில் அந்த பேட்ரிக் பிரவுனை நாங்கள் போற்றுவோம், அவரை வாழ்த்துறோம். எங்கள் இனத்துக்காக அவர் மிக முக்கியமான குரலை கொடுத்திருக்கின்றார். இப்படி நாங்கள் சொல்ல வேண்டிய வசனத்தை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள என்றால் இந்த நாட்டிலே இருக்கிறாது வெளியில போக என்று சொல்ற அந்த வசனத்தை கூட வடக்கு கிழக்கில சொல்ல வேண்டிய வசனத்தை, தாயத்தில் சொல்ல வேண்டிய வசனத்தை கூட கனடா மண்ணில ஒரு அரசு சார்பா நீங்கள் இதனை இப்படியும் பார்க்கிறீர்கள். அதாவது தமிழ் தலைவர்களுக்கு கூட பேட்ரிக் பிரவுன் அவர்களுடைய கூற்று அல்லது தமிழ் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு எச்சரிக்கை என்று பார்க்கின்றீர்கள். நிச்சயமாக வகுப்படின்னு சொல்லலாம். தமிழ் தேசிய கனக தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு பேசுகிற சில பேர் தமிழ் தேசியம் சார்பாக நடப்பதில்லை. அவர்கள் தாங்கள் வாக்கு வங்கியை பெற்று வெல்லுவதற்காக தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கில். அவர்கள் சுயநலத்தை, அதாவது ஒரு சில பேர் வந்து எம்பி பதவியை ஒரு முதலீடாக செலவழித்து ஒரு முதலீடு செலவை எடுத்து போட்டு அந்த செலவை பதவிக்கு வந்த அப்புறம் உடைச்சு எடுக்கிறார்கள். இப்படியானது கடந்த காலங்கள் இப்படி நடந்தாலும் மக்கள் வெறுப்படைஞ்சிருக்கிறார்கள். எனவே அப்படியான தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்தை நேதிக்காத அந்த உறுப்பினர்களுக்கு பேட்ரிக் பிரவுனுடைய செய்தி மிக திறமான செய்தி, அவர்களுக்கு நல்ல ஒரு சாட்டை அடி. எனவே நாங்கள் தெளிவாக சொல்றோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் உண்மையிலே புலம்பெயர் தமிழர்கள் சார்பாக திரு பேட்ரிக் பிரவுனுக்கு நாங்கள் இந்த
இனப்படுகொலையை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற சர்வதேச ரீதியாக ஒழித்துக் கொண்டிருக்கிற விடயத்துக்கு நாங்கள் முன்னேற அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம். தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலை நிறுவப்பட வேண்டும், ஐசிஜேக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், ஐக்கிய நாட்டு மனித உரிமை காப்பகத்தின் ஊடாக ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், பாதுகாப்பு சபையின் ஊடாக ஐசிஜிக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஐக்கிய நாட்டு சபையால் ஒரு சிறப்பு ஒரு ஒரு மையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை விசாரிப்பதற்கு. எனவே இதைத்தான் இந்த செய்தி கனடா செய்தி வந்து உணர்த்தி நிற்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் இந்த நினைவு வாரம், நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நினைவு கூறுவதற்காக அந்த பிரித்தானியான பல்வேறு இடங்களில் மிக காத்திரமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், தமிழகம், ஈழம் போன்ற ஈழ தேசம், இந்த இடங்களில் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அன்று மக்கள் உறுதியெடுப்பார்கள். எங்களுடைய இனப்படுகொலை நிறுவப்பட்டு, உலக ரீதியில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் நிறுவப்பட்டு, நாங்கள் இந்த சிங்கள பேரினவாத அரசோட ஜனநாயக ரீதியாக சேர்ந்திருக்கத்தான் விரும்பினோம். ஆனால் அவர்கள் சேர்ந்திருக்க கூடாது என்று சொல்லி எங்களை தொடர்ந்து எங்களை அடித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு தேசிய இனம் வந்து இன்னொரு தேசிய இனத்தால் திட்டமிடப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் சர்வதேச ஐக்கிய நாட்டு சாசன விதிமுறையின்படி அந்த தேசிய இனம் வந்து பிரிந்து செல்லும் உரிமை உண்டு. எங்களை தலைவிதியை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளும் சுய நிர்ணயத்தை குறித்துடையது. நாங்கள் ஒரு தேசிய இனம், கலை கலாச்சார பண்பாடு கொண்ட நாங்கள், நில தொடர் இருக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக 48 தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இனப்படுகொலை 1,46,000 மக்கள் இறுதியாக 2009 படுகொலை அதிக தொகையில் கொல்லப்பட்டிருக்கின்றோம். அந்த இனப்படுகொலை தொடருகின்றது, நிலம் அபகரிக்கப்படுகின்றது, பௌத்தமயமாக்கல் வடகிழக்கு நடக்கின்றது. அதே நேரத்தில் சிங்களவர் வடகிழக்கில் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நினைவு முற்றங்கள் ஒரு நாடுகளில் அமைக்கப்படுகின்ற பொழுது அந்தந்த தேசத்தில் இருக்கிற இளையோர்கள் அதை கையிலெடுத்து தொடர்ச்சியாக நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த அழுத்தங்களை எவிடன்ஸ்களை சேகரித்து ஐசிஜியை கொண்டு அங்கே ஒபிஷியலாக சட்டபூர்வமாக இனப்படுகொலை நடந்தது என்று நிறுவப்பட்டு அதுக்கு பின்பு இதுக்குரிய என்ன தீர்வு என்று பார்த்தால் எங்களை தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய சர்வதேச நடைமுறையின்படி இப்போது நடக்கிறவங்களுக்கு தெரியும். ரஷ்யா தான் பிடிச்ச பிரதேசத்தில் இந்த மக்கள் என்னோட இருக்கிறதோ இல்லையோ என்றதுக்கான என்ன செய்தது, பொது வாக்கெடுப்பு நடந்தது, ரிஃபரண்டத்தை செய்தது. அப்படி அதான் நடைமுறை இப்போ இருக்கிறது. அந்த மக்கள் எப்படி வாக்களித்து நாங்கள் ரஷ்யாவோட இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்காட்லாந்து இந்த யுனைடெட் கிங்டத்தோட, அதாவது ஐக்கிய பிரித்தானியாவோட சேர்ந்து இருக்கிறதா அல்லது இல்லை, நாங்கள் ஸ்காட்லாந்து பிரிந்து போகிறதா, லண்டனோட சேர்ந்து இருக்கிறதா பிரிந்து போகிறதா என்ற வாக்கு ரிஃபரண்டத்தை செய்தார்கள். அதே போலதான் தமிழ் மக்களும் நாங்கள் இலங்கை சிங்கள பேரினவாதத்தோடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி நாங்கள் எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்க வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் பணி இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அல்ல முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் எங்களுக்கு கூறி நிற்கின்றது. அந்த வகையில் கனடாவில் நகரபிதா ஒரு தெளிவான ஒரு ஸ்பீச்சை சொல்லியிருக்கின்றார். இந்த முள்ளிவாய் இனப்படுகொலை என்பதை தெளிவாக ஒபிஷியலாக அரசு அறிவிச்சிருக்கிறது. இது ஒரு முள்ளிவாய்க்கால் இள மக்களுக்கு இனப்படுகொலை தான் நடந்தது ஒபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கின்றார். எனவே தொடர்ந்தும் பல்வேறு நாடுகளில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை நாங்கள் எல்லோருமாக அதில் கலந்து கொண்டு உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். எங்களுக்கு நிரந்தர விடுதலை வேண்டும் என்ற உறுதி எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நாளாக அது அமையும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள் கனடாவில் நிறுவப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு இடம் தொடர்பாகவும் அதன் பின்னர் ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆறுதலும் அங்கீகாரம் தொடர்பிலும் ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகளினுடைய பலவீனங்கள் என்று பல முக்கியமான விடயங்களை பொறுப்பான நேரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.